ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரத்தை கர்த்தர், அவன் உபத்திரத்தையும் அவன் பற்றுகிற அந்த வேதனை அவமானத்தையும் கர்த்தர் அதை லேசா நினைக்காத தேவன். சங்கீதத்தில் போட்டிருக்கு, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரத்தை கர்த்தர் அதை அற்பமாய் நினைக்கல, அவனுடைய அவமானத்தை அதை அற்பமாக நினைக்காமல் தம்மை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது கர்த்தர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். இவர் தான் எனக்கு தேவனாக இருக்க முடியும். என்னுடைய வேதனை வழிகள், என்னுடைய இருளுக்குள்ளாக வந்து என் வாழ்க்கையினுடைய அன்றாட தேவைகள் என்ன, என்னுடைய பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்கிறவர் தான் எனக்கு கடவுளாக இருக்க முடியும். அதை சரி செய்யும்படி எனக்கே தெரியல, எனக்கு ரத்தம் தேவை, எனக்கு பாவ மன்னிப்பு தேவை, எனக்கு ஒரு பரிகாரம் தேவைன்னு சொல்லி நான் அறியாது இருக்கும் பொழுதே கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து எனக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து இன்னைக்கு உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். எனக்கு சிலுவையின் மூலமாய் வருகிற அத்தனை நன்மைகளும் இன்னைக்கு வந்து சேரும்படி பரிசுத்த ஆவியை இன்னைக்கு எனக்குள்ளாய் அனுப்பி வார்த்தையை தந்து அதை பிரசங்கிக்கிற பிரசங்கியாரையும் கொடுத்து ஒரு சபையும் கொடுத்து கர்த்தர் அன்றாடம் என் வாழ்க்கையை நன்மை செய்கிறதுல அவ்வளவு முனைப்பாக இருக்கிறார். ஆகையினால அந்த தேவனை நம்மளுடைய மனம் போன போக்கில் நம்ம பேசிடக்கூடாது. கர்த்தர் என்னை சோதிக்கிறார், கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் தான் எனக்கு வேதனையை கொடுக்கிறார். முதல்ல இந்த வார்த்தையிலிருந்து மாறணும். ஸோ இதெல்லாம் பாவமான காரியம். நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தரை போய் நான் தப்பாக பேசிக்கிட்டு இருப்பேன், ஆனால் அது எவ்வளோ பெரிய பாவம். கடவுளுக்கு விரோதமான செய்கிற அந்த பாவத்திலேருந்து முதல்ல நம்ம ரட்சிக்கப்படணும். இந்த பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படணும். ஆதாமினுடைய பாவத்திலேருந்து இயேசுடைய ரத்தம் நம்மளை விடுதலை ஆக்கிருச்சு. கடவுளுக்கு விரோதமாக நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, வாய் பாவம் பெரிய பாவம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த இரும்புக்கு கெடுதல் செய்யறதுலையும் சொல்லிட்டு வீடுகளில் உட்காந்துட்டு வாய்ப்பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு அக்கிரமக்காரன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி காத்து கொண்டிருக்கிறேன், தப்பானதை பேசிடக்கூடாதபடி. அதனால தான் உங்களுடைய தெய்வ பக்தி, உங்கள் இருதயம் உங்களை வஞ்சிக்காதபடி பார்த்துக்கிறணும். உங்கள் ஞாபகம் அடக்காமல் நான் தெய்வ பக்தி உள்ளவன் சொன்னீங்கன்னா உங்கள் பக்தி வீணானதாக இருக்கும். இத்தனை ஆண்டு காலமாய் நீங்கள் சபைக்கு போனது, சபைக்கு காணிக்கை போட்டதுல இருந்து சபைக்கு செய்கிற எல்லா உதவிகள் எல்லாமே வீணா போயிருமா? எது? வீடுகளில் போய் நான் பேசுகிற பேச்சு, நான் பாதிக்கப்படும் பொழுது, நான் ஊத்தரப்படும் போது, நான் சோதிக்கப்படும் பொழுது கர்த்தர் தான் இதை செய்தார்னு சொல்லும் பொழுது இத்தனை ஆண்டுகள் நான் செஞ்சது எல்லாமே வீணா போயிடும். உங்கள் பக்தி வீணானதாக இருக்கும். ஸோ உங்கள் பக்தி வீணாகாதபடி சத்தி தெரிகிற அறிவினாலே உங்களை நடத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். எதை வச்சு தேவன் என்னை நேசிக்கிறார், எதை வச்சு தேவன் என்னை மதிப்பிடுகிறார்? இன்னைக்கு கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டேக் ஒட்டியிருக்கும். எடுத்த உடனே நம்ம கண்ணு எங்கே போகும்? அந்த ப்ரைஸ் டேக்கில் தான் போகும். ஏன்னா ஒரு ஜவுளி கடைக்கு போகிறீங்க, நகையெல்லாம் பார்க்குறோம், சின்ன தோடுலேருந்து கம்மல்லேருந்து மூக்கத்திலேருந்து எல்லாம் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒன்றையும் நான் தொடுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டேக்கை தான் பார்க்குறோம். எது அதை நிர்ணயம் பண்ணுது? ஓகே, ஒரு பொருளுக்கு மனிதன் ஒரு விலையை வச்சுட்டான். உங்களுக்கான விலை என்ன? உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற எல்லா பொருளுக்குமான ஒரு விலை உங்களுக்கு தெரியும். உங்கள் நிலம், உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய வீடு, எல்லாவற்றுக்குமான ஒரு விலை நல்லாவே தெரியும். அதனால நம்ம அதை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். விலை மதிக்க முடியாததை ரொம்ப பத்திரமா நம்ம வச்சுட்டு இருப்போம். அது தூசி படிஞ்சிடாதபடி, பழசாயிராதபடி, ஞாபகார்த்தமாக ரொம்ப அது பாதுகாப்பான இடத்துல அதை வச்சுருப்போம். சின்ன பிள்ளைங்க கையில் கூட தொற்றாத அளவுக்கு நம்ம அதை வச்சுட்ருப்போம். விலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது நார்மலாக எல்லா காரியங்களும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருப்போம். விலையை வச்சு தான் அதனுடைய மதிப்பே, அந்த பொருளுடைய தரம், அதனுடைய மதிப்பே எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது அப்படின்னா அதற்கு செலுத்தப்பட்ட விலையை வைத்து. அப்போ இன்னைக்கு தேவன் உங்களை எப்படி மதிப்பிடுகிறவராக இருக்கிறார்? ஏன்னா இது தெரியல அப்படின்னா அவருடைய உள்ளத்துக்குள்ளே என்னை அவர் பார்க்குற பார்வை எனக்கு புரியாது. அவருடைய சித்தம் இப்படியா இருக்கும். அவர் பெரிய காரியங்களை எனக்காக பேசிக்கிட்டு இருப்பார். நான் ரொம்ப அற்பமான காரியங்களாய் என்னை நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்கிற எதுவுமே இது எனக்கு புரியுதில்லை, இதெல்லாமா எனக்கு நடந்துட போகுது, இதெல்லாமா இப்படி இல்லாமல் என் வாழ்க்கையில் நடந்துடும், ஏதோ நான் நாடங்காட்சி, ஏதோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போனால் போதாதா? ஆண்டவர் சொல்றார், நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஏன் எப்படி இவ்வளோ பெரிய காரியங்களை அவர் பேசுகிற? நீ வாளாய் இல்லாமல் தலையாய் இருப்பாய், கீழாய் இல்லாமல் மேலாய் இருப்பாய், சகல ஜாதிகளில் நீ மேன்மை உள்ளவனாய் இருப்பாய். எப்பயுமே ஒரு வார்த்தை உங்களை குறித்து பேசும் பொழுதெல்லாம்
உயர்தரமானதை பேசிக்கிட்டு இருக்குது. எதை வச்சு அவர் பேசுறாரு? முதல்ல அந்த ரகசியம் நமக்கு புரியல அப்படின்னா வேதத்தில் சொல்லப்படுற எல்லா வார்த்தைகளும் என்னைய கடந்து போக வைக்கும். இதெல்லாம் நமக்குரியது இல்லை, இதுவா நமக்கு நடந்துற போது, யாருக்கோ எழுதப்பட்டது, இது ஆபிரகாமுக்கு ஈசாக்குன்னு போயிடுவோம். ஆனா உங்களுடைய மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். மத்தேயு 13:45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான், அதை வாங்குகிறான். பரலோக ராஜ்யம் இந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் 7 ஓமையை சொல்லுவார். தேவ ராஜ்யத்தை குறித்ததான, பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஓமைகளை இந்த அதிகாரத்தில் அதிகமாக பேசியிருப்பார். அதில் இன்னைக்கு இந்த ஓமை நமக்கு என்ன சொல்ல வருது? பரலோக ராஜ்யம் விலை உயர்ந்த நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இன்னைக்கு இதை எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு முத்தை தேடுகிற மனிதர்களுக்கு ஒப்பாயிருக்குது. நீங்கள் தான் வியாபாரி, ரட்சிப்புங்கிறது முத்து. ஸோ அந்த ரட்சிப்பை தேடி தேடி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றாவது இந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுகிறது. அதுக்கு தான் இந்த ஓமை சொல்லப்பட்டதாட்டு அநேகர் நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. ரட்சிப்பு நாம சம்பாதிக்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டை விற்று, உங்கள் நிலத்தை விற்று, உங்கள் பணத்தை விற்று, உங்கள் நேரத்தை விற்றாலும் ரட்சிப்பு வர்றதில்லை. அது நீங்கள் சம்பாதிக்க முடியாது. அது கிறிஸ்துவனுடைய கிருபையினால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையினால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்த வேண்டியது அவசியமாக இருந்தது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா கிறிஸ்துவினுடைய கிருபை அது இல்லாமல் உங்களுக்குள்ளாக அந்த ரட்சிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில் ரட்சிக்கப்படுவதற்கு எதையுமே செய்ய முடியாது. இயேசு செய்த செயல் மீது வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் ஒன்று தான். ஆண்டவரே, நான் பாவி, சிலுவையிலே என் பாவத்தை நீ சுமந்து தீர்த்திருக்கிறீர், இன்று நான் உம்முடைய பிள்ளையாகும்படி நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்குள்ளாக நீர் வாரும், என்னை உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே இந்த பூமியில் நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ, உம்முடைய சித்தத்தின்படி வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒரு மனிதன் அழைப்பு கொடுக்கும் பொழுது கிறிஸ்துக்குள்ளாக அந்த மனிதன் ஆவியிலே மறுபடி பிறப்பு இங்கே உண்டாகுது. அதற்கப்புறம் தொடர்ந்து அந்த தேவ ராஜ்யத்திற்கு எடுத்த நன்மைகள் வளர ஆரம்பிக்கிறான். அப்போ இது என்னதான் சொல்ல வருது? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப இங்க முத்து யாரு? முத்துக்கள் நாம தான். தேவனுடைய வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் முத்துக்களாக இருக்கிறீர்கள். வியாபாரி யாரு? வியாபாரி கிறிஸ்து. தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மாம்ச ரூபம் எடுத்து தன்னுடைய மகிமை, வல்லமை, மகத்துவம் எல்லாவற்றையும் கலட்டி வச்சுட்டு நல்ல முத்துக்களை தேடி இந்த பூமிக்கு வந்தாராம். ஏன்னா படைத்தவர் தான் அவர், அவருக்கே தெரியும். ஸோ அந்த பூமியில் நல்ல முத்துக்களை தேடி வந்த வியாபாரி அவர் நம்ம என்று முத்தாக பார்க்கிறார். அதனால தான் தேவன் உங்களுக்கு மாட்டியிருக்கிற அந்த ப்ரைஸ் டேக் என்னன்னு தெரியணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை டேக் பண்ணப்பட்டிருக்குது இல்லையா? ஸோ உங்களுடைய விலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பொருள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அதுக்கே தெரியாது. ஆனால் அதை சிருஷ்டித்தவன், அதை உண்டாக்கினவன், அதை படைத்தவன் அதுக்கு ஒரு விலையை வச்சிடறான் இல்லையா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு குறைஞ்சு கேட்க முடியாது. ஏன்னா அதோட வேல்யூ என்னன்னா அதை உண்டாக்குன ஆளுக்கு தான் தெரியும். ஒரு ட்ரெஸ் இருக்குதுன்னா அந்த ட்ரெஸ் என்ன குவாலிட்டியில் இருக்குதுங்கிறத உண்டாக்குனவன் அதுக்கு அந்த தகுதி இருக்குது. உண்டாக்குனவர் இல்லை இது சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்குது, சின்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விலை பெரிய ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே வேலைப்பாடு அதிகமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய விலை முத்துக்கள், அந்த நல்ல முத்தை தேடி வந்த வியாபாரி நான் தான்றார் இயேசு. இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த முத்தை வாங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆகையினால தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய வேதனை, வழிகள், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒருபொழுதும் உங்களை தரக்குறைவாக பார்க்க வைக்கக்கூடாது. அதனால தான் சபை அவசியம், அதனால தான் வேதம் அவசியம். எந்த மனிதனும் எனக்கு பிரைஸ் டேக் மாட்ட விடவே கூடாது. ஆகையினால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தாவே மனிதனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரமாயிருக்கிறான். நீர் உமது கரத்தின் கிரிகளின் மீது நீர் அவனுக்கு ஆளுகையை தந்திருக்கிறீரே. மனுஷன் சாதாரணமானவனாக இருக்கிறான். நீர் உண்டாக்கின சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது
மனிதன் எம்மாத்திரமா இருக்கிறான். எம்மாத்திரம் அப்படின்னா எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய காரியங்களை சிருஷ்டித்திருக்கிறார். சூரியன் மீதும் சந்திரன் மீதும் அவர் உண்டாக்கி இருக்கிற சமுத்திரங்கள் மேல நீர் ஆளுகையை தந்திருக்கிறீரே. மனுஷனை பார்க்கும் பொழுது அப்படிதான் இருக்கும், அற்பமா தெரியும். ஆனா படைத்த தேவன் மனிதனை பார்க்கும் பொழுது முத்தாக பார்க்கிறார், விலை மதிக்க முடியாதவனாக தேவன் பார்க்கிறார். ஆகையினாலதான் நல்ல முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று ஜீவனை கொடுத்து அந்த முத்தை எப்படியாவது வாங்கணுன்ற ஒரு ஆசை, ஒரு தாகத்தோடு கூட வந்து கிறிஸ்து இந்த பூமியில உங்களுக்காக வந்து தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தியிருக்கிறார். இன்னைக்கு டைமண்ட் இருக்குது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் சுரங்கத்துக்குள்ள யாருமே பார்க்க முடியாத தூசி படிஞ்சிருக்கிற ஒரு இடத்துக்குள்ள தான் இருக்கும். அதை தேடுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு கரையத்தை கொடுக்குறாங்க, தோன்றாங்க, எத்தனையோ அடி கீழே தோண்டி போகிறாங்க, உயிரையே பணையம் வச்சு உள்ளே போகிறாங்க. சுரங்கம் போட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதை எடுத்த மாதிரி தெரியல, ஆனால் அது வெறும் பாறாங்கல் மாதிரி தான் தெரியும். அதை எடுத்து உள்ளே கொண்டு வந்த மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே தட்டி பார்த்தீங்கன்னா அதை மெருகேற்றி வெளியில் கொண்டு வந்தா கோடிக்கணக்கான ரூபாய் அது விலை மதிக்க முடியாதா இருக்கு. ஆனால் அது இருந்த இடம் புழுதி, குப்பை, தூசி. நம்மளால என்ன நினைச்சிட்டேன், அந்த வைரம் என்ன நினைச்சிருச்சுன்னா இருந்த இடத்த வச்சுக்கிட்டு நான் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கிறேன், அப்போ நான் இப்படித்தான், நான் இன்ன ஜாதியில் பிறந்திருக்கிறேன் அதனால நான் இப்படித்தான், என் படிப்பு இவ்வளவுதான், என் வாழ்க்கை இவ்வளவுதான், என் வளர்ப்பு இவ்வளவுதான், நான் செஞ்ச தவறுகள் இவ்வளவுதான், அதனால எனக்கு வாழ்க்கை இவ்வளவுதான், எனக்கு மதிப்பு இவ்வளவுதான் சொல்லி வைரம் இதுக்கே இது மரியாதையை வச்சுக்கிருச்சு. மேலே இருக்கிற அந்த படிமங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த வெளியில வராத, அதனால தான் பேதுரு சொல்றாரு மறைந்திருக்கிற குணம் அதுவே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. சாந்தமும் அமைதலுள்ள ஆவியை உங்களுக்கு அலங்காரமாக இருக்க. உலகத்தாருக்கு எது அழகு தெரியுமா? சடையை பின்னி பொன்னாபரங்களை தரித்து இதெல்லாம் வச்சுட்டு வந்தா அழகு, நல்லா தான் இருக்குது, அது அவங்களுக்கு அழகா இருக்கலாம். நமக்கு அதை விட மேன்மையான ஒரு அழகு, அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லல. ஆனா உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த குணம், அப்ப மறைந்து இருக்குதுன்னா உங்களை கண்டுபிடிச்சிட்டாரே. என்னைக்கோ டைமண்டா நான் பாதாளத்தில் ஏதோ ஒரு கொகைக்குள்ள கடந்த என்னைய அவர் உள்ள இறங்கி வந்து அவ்வளோ பெரிய கரையத்தை கொடுத்து என்னை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார், நான் உங்கள் ஆத்துமா தேவனை அறிகிற அறிவினாலே புதிதாக்கப்படணும், அதனால உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும், சுற்றி பார்க்குற எல்லாருக்கும் மத்தியிலும் அது வைரமாக ஜொலிக்கணும். அதுக்காக ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், செதுக்கிறார். சில காரியங்களை வணைஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க, ஆண்டவரே இந்த விஷயத்தில் நான் மாறணுமா, எந்தெந்த விஷயத்தில் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்திலே உண்டோ என்று உற்று பார்த்து, ஆண்டவரே என்னை நித்திய வழியில என்னை நடத்தும், அர்ப்பணிக்கணும். உள்ள சில நேரங்கள் வலிக்கும், சில நேரம் நான் விரும்பப்படுற மாதிரி இருக்காது, எல்லாமே நான் விரும்புகிற மாதிரியே இருக்காது, வலிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அது சிலுவை தான்றாரு. எது தன் சிலுவை? காலையில் இத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வரணும்னா 3:30 மாதிரி முக்கிக்கிட்டு தான் இருக்கும், சிலுவை தான் எடுத்துரு. ஆனால் அது ஒரு நாள் உனக்கு வர்ற மகிமை. ஏன்னா நான் ஒரு சிலுவையை சுமந்தேன், வானம் பூமி பாதாளம் யாவும் நடுங்கக்கூடிய நாமத்தை எனக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். இந்த சிலுவை எடுத்துப்பாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கும். இதனால் வருகிற மகிமை ரொம்ப பெரிதா இருக்கும். இயேசுவுக்கு என்ன மரியாதையை பரலோகம் கொடுத்ததோ அதே மரியாதை இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். இது ஆசீர்வாதமான சிலுவை, கடவுளுக்காக கடவுளுடைய சித்தத்தைக்காக என்னை நான் அர்ப்பணித்து வாழும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு சிலுவையாக அது இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம இந்த டைமண்ட் மாதிரி தான், அநேகர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு டைமண்டாக நம்ம இருந்தோம், வைரமாக எங்கே இருந்தோம். இயேசு நம்மை தேடி வந்தார், யார் யாரையோ கொண்டு வச்சு பேசினார், நயங்காட்டி கர்த்தர் நம்மை அழைத்தார். என்ன பயில் காட்டி தேவன் நம்மை அழைக்கிறாராம். கூட்டத்துக்குள்ள அத்தனை பேர் இருப்பாங்க. என்ன கல்யாண வீட்டில் பந்தி நடந்துட்டு இருக்கோம், இடம் இருக்காது. நமக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கும், நம்முடைய துணைக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கும். கட்சிப்பை போட்டுட்டு கூட்டத்துக்குள்ள அத்தனை பேர்கிட்ட இருந்தாலும் கரெக்டாக நம்ம ஆளை மாத்திரம் அப்படி தனியாக கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒன்று செய்வோம் இல்லையா? என்ன செஞ்சோம்? கத்துனோமா? இங்கே வா அப்படின்னா கத்துனோம். ஒன்று ஏதோ ஒன்று செஞ்சோம்ல, கரெக்டாக அந்த பார்ட்னருக்கு அது புரியுது இல்லை. ஏன்னா நம்மளை போல இந்த பூமியில் வாழ்ந்து நம்மளை போல இந்த பூமியில் அவரும்
பரிதவிக்கக்கூடிய இந்த உலகத்துக்குள்ளாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்து பத்திரமா தன்னை பாதுகாத்துக்கிட்டு சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி பாதாளம் வரைக்கும் இறங்கி இன்னைக்கு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்னைக்கு என்னையும் அவரோடு கூட உயிர்த்தெழ வச்சு அந்த இடத்துல அந்த பந்தியில் இன்னைக்கு நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். அதனால தான் ரட்சிப்புங்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன, அவர் டைமண்டாக, முத்தாக, விலை மதிக்க முடியாதவனாக இன்னைக்கு அவர் காண்கிறவராக இருக்கிறார். அதனால தான் பரலோகத்தினுடைய பார்வை நமக்கு இருக்கணும். நாம் விலை உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் விலை மதிக்க முடியாதவர்கள், உங்க வேலை என்ன? லூக்கா 12ஆம் அதிகாரம் 22. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னா ஏதோ உங்களுடைய சாப்பாடு வருமானத்தை பற்றி கவலைப்படுகிற ஒரு பிராணியை போல நான் உங்களை உண்டாக்கல. இன்னும் சொல்ல போனா நான் உண்டாக்கின பறவை கூட, காக்கா கூட அதுக்காக கவலைப்படலை. நீ காக்காவை பார்க்கலாம், எல்லா விதமான இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளை பார்க்கலாம், நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அது பாருங்கன்னு பார்க்கணும். காக்காவை பற்றி ஸ்டடி பண்ணு, நல்லா வாழ்றதுக்காக காக்காவை பாருன்றார். காக்கா பிடின்னு சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டோம்னா, காக்கா பிடிச்சா பெரிய ஆள் ஆயிடலாம். காக்காவை பிடிக்காதீங்க. காக்காவை ரெண்டுக்கும் புரியுதில்ல. எப்படியாவது மேலே போகணும் அப்படின்னா இவர் காலை பிடிக்கணும், இவருக்கு பிரியமானதை செய்யணும், ஊழ கும்பிட போடணும், பெரிய ஆள் ஆயிடலாம் வருமானத்துக்காக. காக்கா பிடிக்காத, காக்காவை பார். இயேசு படைச்சிருக்கிற காக்காவை பாருங்க, அது எப்படி தனக்கான ஜீவனம் பண்ணுது. யார் அதை ஜீவனம் பண்ண வைக்கிறது? விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, அதுக்கு பண்டகசாலையும் கிடையாது. உங்கள் பிதா, நீங்கள் தேடி வந்து நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் தகப்பன் அவைகளுக்கு அப்படி போடுறதை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான அத்தனை ஜீவராசிகளும் பிழைப்பூட்டுகிறதா இருக்கிறது. அவர் அள்ளி போடுறதே அவ்வளோ கோடிக்கணக்கான காக்காய்கள் சாப்பிடுனா அவர் உங்கள் பிதாவாக இருப்பார்னா எப்படி நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற? நீ விசேஷித்தவன். முதல்ல உங்களுக்கு இந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுக்கும் பாருங்க. எத்தனையோ ஆண்டு காலமா எப்படி நம்ம வரோம், எப்படி நம்ம முன்னேறிடுவோம், எப்படி இந்த கடலிருந்து விடுதலை ஆவோம், அதற்கான பதில் தான் இது. நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். குகைக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு டைமண்டை, ஆனால் வெளியில படிமங்கள் ஃபுல்லாக அழுக்கு பிடிச்சி போயிருக்கு. தட்டணும் வார்த்தையை வச்சு. என் வார்த்தை சம்மட்டியாக இருக்கிறது. தட்டி எடுத்த உள்ளுக்குள்ள இருக்கிற வயிறை வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே உங்களை பிடிக்கும். முதல்ல அந்த வேலையை செய்ய விடணும். பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை நடத்துங்க, ஆவியானவரே என்னை நித்திய பாதையிலே என்னை நடத்துங்க. காக்காவை பாருங்கள். காக்காவுக்கு எந்தவித விதைப்பு அறுப்பு இல்லை, ஆனால் அவைகளை உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள். நம்முடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து, அதனால தான் அவருக்கு பேர் யெகோவா ஈரே. என் தேவைகள் ஏற்படும் முன்பே முன்கூட்டியே அறிந்து அதை எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு தான் உங்களை தூங்கவே வைக்கிறார். காலையில் எந்திரிச்சா அந்த நாள் அதற்காக கவலைப்படும். நீ கவலைப்படாத. ஐயோ நாளைக்கு தேவனுடைய பிள்ளை எந்திச்சு வந்துருவானே, சூரியன் அலர்ட் ஆகுது, காற்று எல்லாம் அலர்ட் ஆகுது. உலகமே பார்த்தீங்கன்னா இயற்கையே தேவ பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறது. மனிதன் தூங்கி எந்திக்கும் போது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை வரவேற்கிற மாதிரி இருக்கு. காலையில் எந்திரிச்சு அந்த பறவைகள் சத்தம் விடுறதா இருக்கட்டும், காற்று வீசி ஒரு மரம், அந்த பச்சை பசேன்னு இருக்கிற அந்த மரம் நம்மளை வெல்கம். அப்படியே வாக்கிங் போகணும். காலையில் எழுந்துச்சுலாம் கொஞ்சம் வாக்கிங்லாம் போய் பாருங்க. உடம்பும் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். ஆண்டவர் இந்த இயற்கையை எவ்வளோ அழகாக நம்மளை வரவேற்கிறதுக்காக வச்சிருக்கிறார். ராஜா வந்திக்கிறான், ராஜா வந்துகிட்டு இருக்கிறான். முதல்ல உங்களுக்கு ராஜான்ற எண்ணம் இருந்தால் தான் கொஞ்சம் இப்படி நிமிந்து பார்ப்போம். இல்லைன்னா தலை இப்படி குனிஞ்ச தலை இப்படியே தான் இருக்கும் பாருங்க. நிமிந்து பாருங்க. அதனால தான் காக்காவை பார்த்தா கொஞ்சம் தலை நிமிரும். ஆகாயத்தை பாருங்கன்றாரு, காட்டு புஷ்பத்தை பாருங்கன்றாரு. பாருங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒன்று அவர் சொல்ற விதமா பார்க்கறது. ஸோ நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள்.
நாமெல்லாம் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, பார்த்துக்க, இனிமேல் உன்னை மாற்றிக்கிறணும், சொத்து சேர்த்து வைக்கணும், நிறைய போடணும். அப்போவே அந்த தாய் தகப்பனுக்கு கவலை வர ஆரம்பிச்சிடும். நம்மளாம் பிள்ளையை பெற்றுட்டு தான் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்போம். தேவனுடைய படைப்பை பார்த்தீங்கன்னா, மனிதன் இந்த பூமியில் பிறக்க போகிறாங்கிறத பார்த்து ஏதேன் தோட்டத்தை அவ்வளவு அழகா இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு தனக்கான பிள்ளையை கடைசியில் உண்டாக்கினார். தேவனுடைய இருதயம். இதனால தான் அவர் யெகோவா ஈரே, உங்கள் தேவைகள் ஏற்படும் முன்னரே அவைகளை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் உங்களையே அந்த தேவைகளை கொண்டு வர்றாரு. சாகினால தான் அந்த தேவன் உங்களை விலை மதிக்க முடியாதவராக பார்க்கிறார். அப்போ ஒரு பொருளுடைய வேல்யூ எப்படி நிர்ணயம் பண்ணப்படுகிறது? இப்போ உங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னு வைங்க, அந்த இடத்த விற்கணும், அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் போகவே இல்லை, ரொம்ப காலமாச்சு வாங்கி போட்டு, ரொம்ப சொற்ப விலைக்கு தான் வாங்கினீங்க, அதனால பெரிய அளவில் அது போகவும் இல்லை. இப்போ பல வருஷம் கழிச்சு, ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு, அந்த நிலத்தை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படி நீங்கள் அந்த நிலத்தை விற்பீங்க? நம்மள்கிட்ட ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? எப்படி ஒரு ஏரியாவில் அந்த நிலம் எப்படி கணிக்கப்படும்? அன்னைக்குள்ள ரேட்டு எப்படி கணிக்கப்படும்? எப்படி தெரியும் மார்க்கெட் ரேட்டு? நான் விற்க போகிறேன் இல்லையா, போகிற அன்னைக்கு அந்த ஏரியாவில் விசாரிப்பேன். என்ன விசாரிப்பேன்? கடைசியாக அந்த நிலத்துடைய யார் வாங்கியிருப்பாங்க இல்லையா, கடைசியாக ஒருத்தன் வாங்கியிருப்பான்ல, எவ்வளவுக்கு வாங்கினாங்க, புரியுதுங்களா? எவ்வளவுக்கு வாங்கினாங்கிறத கேட்டு வச்சுட்டு அதில் இருந்து தான் என்னுடைய விலையை நான் வைப்பேன் இல்லையா? இப்படித்தான் ஒரு பொருளுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய நிலமாக இருக்கட்டும், வாகனத்தை விற்கிறனாலும் கூட அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா? செகண்டில் நம்ம விற்கும் போது கூட அந்த எந்த வருஷம் கேட்குறாங்களா, உங்கள் வண்டி எந்த வருஷம் வாங்கப்பட்டதுன்னு சொல்லி, அதனால தான் ஆர்சி புக்கெல்லாம் கேட்பாங்க, அதில் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த வருஷத்தில் உள்ள ஒரு வண்டி இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கு இவ்வளோ தான் போகுது. ரொம்ப சிம்பிளாக நிர்ணயம் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு பொருளுக்குமே நீங்கள் வாங்கின தங்கமாக இருக்கட்டும், தங்கத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த காலத்தில் 500 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி ஒரு பாம்படத்தை வச்சுருப்போம். 500 ரூபாய்க்கு அன்னைக்கு வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு கடைசியாக இந்த தங்கம் 1 கிராம் எவ்வளவுக்கு போகப்படுதுன்னு பார்த்து தான் இன்னைக்கு நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படித்தான் ஒரு பொருளுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்போ உங்களுடைய பிரைஸ் என்ன? எல்லா பொருளுக்கு நீங்க வச்சிருக்கிற எல்லா பொருளுக்கு நீங்க ரேட் போட்டுடலாம். உங்களுடைய விலை என்ன? ஒரு நாள் நம்ம அதை யோசிச்சதே கிடையாது. ஏன்னா நமக்கு நான் ஒரு தூசி, நான் ஒரு புழு, போன வாரம் பார்த்த மாதிரி யாக்கோபு என்னும் பூச்சிக்கு என்ன விலை வச்சிட முடியும்? அதனால தான் கடவுள் அவரை அறிகிற அறிவு அவசியம். அவர் அறிஞ்சீங்கன்னா உங்களை நீங்க அறிஞ்சிடலாம். ஏன்னா அவர் உங்களை விலை மதிக்க முடியாத ஆளாக இன்னைக்கு தேவன் பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விலை மதிப்பு, உங்களுக்காக செலுத்தப்பட்டிருக்கிற ஒரு கிரையன்னு ஒன்று இருக்கு இல்லையா? கடைசியா உங்களை யார் விலை கொடுத்து வாங்கினா? இயேசு என்ன விலை கொடுத்தாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை வச்சோ அல்லது உங்க பேங்க் பேலன்ஸை வச்சு மற்றவங்க உங்களுக்கு ஒரு டேக் குத்திருப்பாங்க. ஏன்னா உனக்கு படிப்பு வராது, உனக்கு தொழில் தெரியாது, நீ குடும்ப நடத்த லாய்க்கு இல்லை, நீ புருஷனாவே இருக்க முடியாது, உனக்கு வாழ்க்கை நடத்தவே தெரியாது, நீ மனைவி இல்லை, நீ பிள்ளையே இல்லை, நிறைய டேக்கு நம்ம உடம்புல சுற்றிட்டு தெரியலாம். ஏன்னா ஆளுக்கு ஒன்று குத்திட்டு போயிருப்பாங்க. எல்லா டேக்கையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்று விலை போகிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் நம்மளை படைத்தவர், நம்மளை உண்டாக்கினவர், அவர் ஒரு டேக் விட்டுருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற கிரயம் என்னன்னா, இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற ரத்தம் அப்படின்றார். விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் நீங்கள் பொன்னினாலோ வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. கொரிந்தியர் சொல்றார், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. அப்படின்னா உங்களுடைய கடைசி விலை என்ன? இயேசுனுடைய ரத்தம் ஜீவனாய் இருக்கிறது. ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஒரு கிரயம் எவன் கொடுக்கணும் வாங்கிக்கலாம்.
இல்லையா? ஒரு நிலத்தை இன்னைக்கு போய் பார்க்குறோம், கடைசியாக ஒருத்தன் அதை வாங்கியிருக்கிறான். ஸோ அந்த நிலத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறான். இன்னைக்கு 5 லட்சம் போகக்கூடிய ஒரு நிலத்தை 50 லட்சம் கொடுத்து அவர் வாங்கிட்டார். இனிமேல் அதை வாங்குறதுக்கு யாரும் யோசிப்பான்ல. ஆனால் அதை பார்க்கலாம் பெரிய ஒரு ஆள் வந்து, நான் 1 கோடி கொடுத்து கூட நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அந்த நிலத்தை கொடுத்துடலாம் இல்லையா? கொடுத்துடலாமா இல்லையா? கொடுத்துடலாம், விலை போயிடும். ஆனால் இயேசு இனி ஒருவனும் ஒரு காலம் உங்களுக்கு எவனும் விலையே கொடுக்க முடியாத ஒரு விலையை கொடுத்து வச்சிட்டாரு. ஆகையினால இன்னைக்கு நீங்கள் விலை மதிக்க முடியாதவர்களாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களை வச்சிருக்கிறார். எந்த பாவம், எந்த வியாதி, எந்த தரித்திரம், எந்த பிசாசும் இனி ஒரு விலையை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாங்க முடியாதபடி ஒரு விலையை இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். மாபெரும் சத்தியம். அற்பமா தெரிஞ்சிடக்கூடாது. தட்டி எழுப்பணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற விலையை வச்சு நான் என்னை மதிப்பிடுகிறேன். இனியும் நான் இந்த மாதிரியான ஒரு பண்ணி குடிச்சிக்குள்ள உட்கார்ந்துருக்கிறதா, பாவத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கிறதா? இவ்வளவு பெரிய விலையை கொடுத்து வாங்கியிருக்கிறார், நான் விலை மதிக்க முடியாதவன், அற்பமான வாழ்க்கை வாழ்றதா? உதறி எந்திக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு இயேசு சிலுவையின் மூலமா எனக்கு கொடுத்திருக்கிற விலை, இயேசு தனக்கான எல்லாவற்றையும் விட்டு இன்னைக்கு என்னை தேடி வந்து வாங்குவார்னா, தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்து வாங்குறார் அப்படின்னா, அப்ப நான் எவ்வளவு விலை மதிக்க முடியாதவனா இருப்பேன். அப்ப இந்த விலை எப்போ உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது? எப்போ இந்த பிரைஸ் டாக் உங்களுக்கு மாட்டப்பட்டது? எப்ப? சிலுவை. நீங்க பொருளை வாங்கிட்டு அதுக்கு விலையை மாட்டுவீங்களா, அல்லது விலையை பார்த்துட்டு அதுக்கு கொடுப்பீங்களா? பொருள் நல்லா இருக்குது கொடுத்துருங்க, விலையை கொடுத்துறேன்னு கொடுப்பீங்களா? அல்லது ஏற்கனவே அந்த பொருளுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கும், நீங்க வாங்கினதுனால அதுக்கு மதிப்பு கூடுமா, அல்லது ஏற்கனவே மரியாதைக்குரியதா இருக்கிறதுனால வாங்குறீங்களா? ஏற்கனவே அந்த பொருள் அவ்வளவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதுல மதிப்பு இருக்குது. இயேசு சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தி உங்களை ரட்சித்ததுனால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் ஏற்கனவே விலை மதிக்க முடியாதவர்களா இருந்தீங்க, ஆனா இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. ஒரு வைரம் புழுதிக்குள்ள கிடக்குது, அது வைரம் தெரிஞ்சவர் ஒருத்தர் விலை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். அப்ப உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் தன்னுடைய சாயின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக போதே உங்களுடைய பிரைஸ் டாக் போடப்பட்டாயிற்று. அன்னைக்கே அவர் இங்க அடிச்சாரு. இப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க விலை பயங்கரமா இருக்குது. அதனாலதான் பிசாசுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய எதுவுமே தேவையில்லை, எதுக்கும் அவன் ஆசைப்படலை. ஒரே ஒரு இருதயம், ஒரே ஒரு மனுஷன் இருந்தா போதும். ஒரு லேகியன் பிடிச்சவன் கிராமத்தை அலற விட்டான்ல, பட்டணத்தை அலற விட்டான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இவன் தான் விலை மதிக்க முடியாதவன். நம்மளை பார்க்கலாம் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது இந்த மனுஷன் தான். அதனால தான் வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு தேவன் இந்த பூமியில இறங்கி வந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலை இன்னைக்கு இருக்கிற உங்க பேங்க் பேலன்ஸ் இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுடைய டிகிரி இல்லை, உங்களுடைய வேலை. இதை வச்சு ஒரு பொழுதும் நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க. நீங்கள் படைக்கப்பட்ட விதத்தை பாருங்க. ஆதியாகமம் 3 போட்டிருக்குது 26, நம்முடைய சாயின்படி, நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவன் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுவான். ஏன் அந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய எல்லா மெட்டீரியலும், தனக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல், திறமை, ஆளுகை எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ளாக வச்சு இந்த பூமியில் அவர் படைக்கும் பொழுது படைச்சிட்டு டேக் அடிச்சாரு. அவனுக்கான பிரைஸ் வேல்யூ, இவனை விலை கொடுத்து வாங்கணும்னா ஒரு தேவன் மனிதனாய் வந்து ரத்தம் சிந்தினா தான் விலை கொடுத்து வாங்க முடியும். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலலாம் ஆட்டுக்குட்டியும் கண்ணுக்குட்டியும் தூக்கி தூக்கி ஓடிட்டே இருந்தாங்க. விலை ரொம்ப அதிகம். ஒரு ஆட்டோடைய ரத்தமோ ஒரு கண்ணுக்குட்டியோட ரத்தமோ மனிதனுக்கு விலையை ஈடே ஆகாது. எண்ணப்பட்டது, தற்காலிகமாக எண்ணப்பட்டது. அத்தனையும் இயேசுவை கோடிட்டு காட்டிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு மேசியா வந்துட்டார், ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று, நாம் இன்று மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நல்ல செய்தியை போய் உலகம் முழுசும் போய் சொல்லுங்கன்றாரு. இன்னைக்கு உங்களுக்கான விலை எந்த பிசாசும் இன்னைக்கு உங்களை விலை கொடுத்து வாங்க, நான் பின்வாங்கி போயிடுவேன், நான் பின்வாங்கி போயிடுவேன். எப்படி இவ்வளவு பெரிய விலையை எந்த பிசாசு கொடுக்க முடியும் உங்களுக்காக? ஓவர் பேமெண்ட் கொடுத்துருக்கிறார்.
எந்த சத்துரும் உங்களுக்கு இனிமேல் விலை கொடுத்து வாங்க முடியாது. எந்த பாவமோ எந்த வியாதியோ. அப்ப ஒரு வியாதி வந்து ஒரு கிறிஸ்தவனை சாகடிக்குதுன்னா எப்படி அவன் விலைக்கு போனான்? வஞ்சிக்கப்படுறது, ஏமாந்து போறோம், அறியாமை. என் ஜனங்கள் அறியாமைனாலே சங்காரமாகிறார். ஏன்னா இவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாதவன் தன்னுடைய விலை என்னன்னே தெரியாம இருந்து. சிலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸே தெரியாமே தங்களுடைய வீடுகளை வித்துருவாங்க. பார்த்துருங்களா? அந்த காலத்துலலாம் கருவாடுக்கும் கத்திரிக்காய்க்கெல்லாம் நிலத்தை கொடுத்துட்டு அந்த சந்ததி அடுத்த தலைமுறைங்கிட்ட வரும், எங்கள் தாத்தா, இது எங்கள் தாத்தா விட்டு இடம், கருவாட்டுக்காக இதை கொடுத்தாரு. என்ன ஒரு சந்ததி, விலை தெரியாம. அதனால தான் ஆண்டவர் யாரையுமே விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை வாங்கிட்டு இன்னொரு காரியத்துக்காக அந்த பொருளை விற்கிற தேவன் கிடையாது. பத்திரமாய் நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன். எரேமியால போட்டிருக்கு, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல உங்களுக்கு அது புரியட்டும். நீங்கள் தான் அந்த முத்து. உங்களை தேடி வந்த வியாபாரி கிறிஸ்து தனக்குரிய எல்லாவற்றையும் விற்று இன்று உங்களை தனக்காக வாங்கி இருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்படின்னா உங்களை உடையவர்கள் உங்களை குறித்து பேசுற எதையுமே நம்பாதீங்க. இன்னைக்கு நீங்கள் படைப்பாலே விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீங்க. அப்ப சிலுவையின் மூலமாக அந்த ஒரிஜினல் அந்த டேக் வந்து வெளியில வந்தது. மனிதனை படைத்த பொழுதே தேவன் உங்களுக்கான விலை நிர்ணயித்த வச்சிட்டாரு. அதனாலதான் தாவீது பழைய ஏற்பாட்டிலே பார்த்து சொல்றாரு, மனிதனை நீர் நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்ப ஏற்கனவே நிர்ணயித்த அந்த விலைக்கு சிலுவை, நீங்க ஏற்கனவே நிர்ணயம் பண்ணப்பட்ட அந்த விலைக்கு சிலுவை போனது. சிலுவையில் கடைசியாக உங்களை இப்போ வாங்கியிருக்கிறார். அப்போ இனிமே ஒருத்தர் உங்களை விலை கொடுத்து வாங்கணும்னா இதை விட அதிகமான ப்ரைஸ் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா? அதனால தான் எந்த அப்பாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது நீங்கள் யாருன்னு, எந்த டீச்சருக்கும் தெரியாது, எந்த எஜமானனுக்கும் தெரியாது. உங்களுடைய மார்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு விலையை நிர்ணயம் பண்ணக்கூடாது. சில வயசான ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் 10th பழைய ஓல்டு எஸ்எல்சியில் ஃபெயிலாக போயிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த வாழ்க்கை. எப்போ? 60 வயசில். அப்போ இந்த 60 வருஷமும் எது உங்களை நடத்தியிருக்கு? ஒரு மார்க். மனிதன் உண்டாக்கின ஒரு பாடநூல், ஒரு புத்தகம். 4 பக்கத்தை படிச்சுட்டு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த பிள்ளை நல்லா படித்த பிள்ளை படிச்சுட்டு ஃபுல் மார்க் எடுக்குது. சில பிள்ளை படிக்கலை, விளையாட்டுத்தனத்தில் இருந்துருது. அந்த 4 பக்கத்தினுடைய ரிசல்ட்டை காட்டிட்டு அந்த டீச்சர் சொல்லிடுறாங்க, நீ மக்கு, நீ சூப்பராக வந்துடுவ. கடைசியில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா மக்கு சூப்பராகிருது. சூப்பர்னு சொன்ன மக்கு மக்காவே தெரியுது. படிக்க வேணாங்கிறதுக்காக சொல்லலை, அது உங்களை நிர்ணயம் பண்ணக்கூட. உங்களுக்கான விலையை நிர்ணயம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளோ, ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கலாம், ஒருவேளை 1 சென்ட் நிலம் கூட உங்களுக்கு இன்னைக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு புட்டு நகை கூட இல்லாமல் இருக்கலாம். இதை வச்சு நீங்கள் உங்களை நிர்ணயம் பண்ணாதீங்க. உங்களுக்கான விலை கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தம். முடிஞ்சா யாராவது அந்த ரத்தத்தை விட பெருசா ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களை வாங்கி பார்க்கட்டும். ஏற்கனவே இல்லை, இப்பவும் இல்லை, இனிமேலும் இருக்க போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் ஒரு தேவன் இந்த பூமியில வந்து உங்களுக்கான விலையை நிர்ணயம் பண்ணிட்டாரு. என் நாடுகளை என் கரத்திலிருந்து எவனும் பறித்து கொள்ள முடியாது. எவனும் பறித்து கொள்ள முடியாது என்ன அர்த்தம்? எவனும் விலை கொடுத்து வாங்க கூட முடியாது. ஆதாமுக்கு கொடுக்கப்படாத விலை. தன்னுடைய அன்பை இவ்வளவாய் தேவன் உலகத்தை அன்பு கூர்ந்தார். ஓவர் பேமெண்ட் கொடுத்து இன்னைக்கு என்னைய வாங்கியிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அந்த பொருளுக்கு இப்ப தெரியணும், என் எஜமானன் இவர் தான், என்னுடைய எஜமானன் இவர் தான், எனக்கு தகப்பன். கெட்டகுமாரன் இன்னைக்கு பன்னிக்குடிச்சில் இருக்கிறாருன்னு சொல்லி அப்பாவுக்கு கேள்விப்படுறாரு. அடிமையா வாங்கிட்டாரு, பன்னிக்குடிச்சிலே இருக்கிறாரு. அப்பாவுக்கு கடிதம் எழுதுறாரு. இல்லை இதெல்லாம் பைபிளில் போடலையே, நம்மளே எழுதிக்கிறோம். அப்பா நான் இந்த மாதிரி வந்து நான் மாட்டிட்டேன், என்னை எப்படியாவது இங்கேருந்து மீட்டு கொள்ளுங்களப்பா அப்படின்னு சொல்லி புறா காலில் கட்டி விட்டாரு. புறா நேரம் அப்பாட்ட போயிடுது. அப்பா எடுத்து வாய்ச்ச உடனே அவர் பார்த்தீங்கன்னா தனக்குரிய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. போய் விலை பேசுனா, உங்கள் மையனை நான் இத்தனை 1000க்கு நான் அடிமையாக வாங்கியிருக்கிறேன்.
இல்லையா, நான் அதை விட அதிகமாக தந்துடுறேன், அவன் என் பிள்ளை, உனக்கு அடிமை அவன், எனக்கு அவன் பிள்ளை, வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். இந்த செய்தி தெரிஞ்சுன்னா வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரா? தனக்குரிய எல்லாவற்றையும் விற்றாவது வாங்கியிருப்பார். அதான் அப்பாவினுடைய இருதயம். இன்னைக்கு தேவன் அப்படித்தான் உங்களை, நீங்கள் பிசாசுக்கு அடிமையாக இருந்தீங்க, அவன் உங்களை ஒரு லேபிள் ஒட்டி பார்த்தான். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தங்க அழகாக ஒரு வசனம் போட்டுருந்தாங்க பாருங்க. பிசாசுக்கு உங்கள் பேர் தெரியும், ஆனால் உங்களை அவன் கூப்பிடுறதே ஏ பாவியை இங்கே வா அப்படின்னு சொல்லி தான் கூடுவான். உங்கள் பேர் நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் செய்த பாவத்தை சொல்லி தான் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். குற்றத்திலேயே வச்சுக்கிட்டே இருப்பான், நீ அடிமை அடிமை அடிமைன்னு. ஆனால் இயேசுவுக்கு நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாமே தெரியும், ஆனால் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். எவ்வளோ பெரிய வித்தியாசம்! தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார், உங்கள் பாவத்தை சொல்லி அழைக்கிற தேவன் இல்லை. அதனால தான் தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். முதல்ல அவருடைய இருதயம் நமக்கு புரியணும் பாருங்க. அப்ப ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த விலைக்கு சிலுவை போனது. இதற்கு மேலாக இனி எவனும் உங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. அதனால தான் ரட்சிப்பு, மீட்பு அப்படிங்கிற கிரேக்க பதத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாட் ஃபார் சேல். மியூசியத்தில் இருக்கலாம், கடையில் இருக்கலாம், ஒருத்தர் விலை கொடுத்துட்டாரு, நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு இப்போ வேற ஒன்று போர்டு போட்டிருப்பாங்க, என்னது, சோல்ட் ஆயிடுச்சு, நாட் ஃபார் சேல். இது இப்போ விலைக்குரியது அல்ல. அதனால தான் சொன்னார், உங்களை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், நான் போகிறேன், திரும்ப வருவேன், வந்து நான் உன்னைய. இப்போ உங்களுக்கான போர்டு என்ன, நாட் ஃபார் சேல். அர்த்தம் என்ன, யாரோ ஒருத்தர் இதை வாங்கியிருக்காரு, உங்களை ஒருத்தர் வாங்கியிருக்கிறார். வாங்கப்பட்டவர்கள் நீங்க, கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் நீங்க. எந்த சத்துருவோ எந்த பிசாசோ உங்களை தொடக்கூட முடியாது, உங்களை வாங்கவும் முடியாது முடியாது. நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு கர்வம் வரணும், இதை குறித்து ஒரு பெருமை இருக்கணும் பாருங்க. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என்னை எவனும் இனிமே வாங்க முடியாது, இனி நீங்கள் பாவத்திற்கு அடிமையிலாக்கவே முடியாது. திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். லைவா இருங்க. ஆவியானவர் சொல்ற, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஞானஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு. இயேசு மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு கேள்வி, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? உங்க அப்பா அம்மா உங்களை யார் என்று சொல்லுகிறார்கள்? உங்க டீச்சர் உங்களை யாருன்னு சொல்றாங்க? உங்க நண்பர் இன்னைக்கு உங்களை யார் என்று சொல்லுகிறார்கள்? கேட்டு பாருங்க. சிலர் இது ஒன்னத்துக்கும் உதவாக்கரை என்று சொல்லுகிறார்கள், சிலர் இது வீணா போன கேஸ்ன்றாங்க, சிலர் சோத்துக்கு கேடு, பூமிக்கு பாரம் என்று சொல்லுகிறார்கள். ஓகே ஆண்டவரே, என்னை நீர் யார் என்று சொல்லுகிறீர்? அவருக்கே ஒரு ஆசை இருந்துச்சுன்னு அந்த ஆசை இப்போ நமக்கு இருக்கணும்ல. ஜனங்கள் தன்னை யார் என்று சொல்லுகிறாருங்கிற ஆசை இயேசுவுக்கே இருந்ததுன்னா அப்ப எனக்கு இருக்குல்ல, நானும் அவருடைய சாயல் தானே, கேட்டா தப்பு இல்லையே. அப்ப இப்ப அவர் கேட்பாரு, சரி ஜனங்கள் உன்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையும் சொல்லத்தான் செய்யறாங்க. கணக்கு டீச்சர் என்னை மக்குன்ட்டாங்க, இங்கிலீஷ் டீச்சர் உனக்கு நாக்கு சுட்டாலும் உனக்கு இங்கிலீஷே வராதுன்ட்டாங்க, வேற வேலைக்கு போனோம் அப்படின்னா என் எஜமான் பார்த்துட்டு, நீ எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு மண்டையிலேயே ஏறாது, நீ ஒரு மக்கு தடி அப்படின்ட்டாரு. ஜனங்கள் என்னை இவ்வளவாய் சொல்லுகிறார்கள், அதனால நானும் அப்படியே நம்பி வாழ்ந்துடுறேன். இப்ப அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவை, ரெவலேஷன் வேணும். அதனாலதான் சீசர்கிட்ட கேட்கும் பொழுது எல்லாம் அமைதியாயிட்டாங்க. பேதுரு மாத்திரம் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அர்த்தம் என்ன? இயேசு உடனே அங்கே சொல்றாரு,
யோனாவின் குமாரனாகிய அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. அவனுடைய தகப்பன் பேரை சொல்லி இன்சியலை போட்டு சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அதாவது இந்த பூமியில பிறந்திருக்கிற ஒரு தகப்பன், ஒரு வம்சத்துல வந்திருக்கிற ஒரு பையன், அவரை பார்த்து சொல்றாரு, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும், அதாவது உங்க அப்பாட்ட பிறந்ததுனால அந்த அறிவு வராது, வர முடியாது. எந்த ஒரு மாம்சத்துல பிறந்த, ஒரு கற்ப பையில பிறந்திருக்கிற ஒருத்தனுக்கும் தேவனை குறித்திருக்கிற அறிவு வரவே வராது. அதே போல தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உங்களை குறிச்ச அறிவும் எந்த மாம்சமும் ரத்தத்துக்கும் வரவே வராது. இந்த வெளிச்சம் வேணும் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா உங்களை குறித்து அறிகிற அறிவு உங்களுக்கு வேணும். அப்படின்னா மாம்சத்தின்படி ரத்தத்தின்படி தேடாதீங்க. கழுதைம்பாங்க, நாயும்பாங்க, நீ ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு ஜடம் அப்படிம்பாங்க, உன்னை பெற்றதுக்கு 1 கிலோ அரிசியை பெற்றிருக்கலாம்பாங்க. மாம்சமும் ரத்தமும் அதை வெளிப்படுத்தாது. இன்னைக்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய உடையிலிருந்து, நகையிலிருந்து, உங்களுடைய இந்த கலாச்சாரம் நம்மளை மாற்றி இருக்குது இல்லையா, இது உங்களை நிர்ணயம் பண்ணவே கூடாது, முடியாது. அதனால தான் தகப்பனே நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். பவுல் ஜெபமே பண்றாரு, இவர்கள் யார் என்பதை இவர்களுக்கு காட்டும் ஆண்டவரே, மனக்கண்கள் திறக்கப்படட்டும், பிரகாசப்படட்டும். பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்ல. அப்போ ஒரு சத்தியத்தை இங்க இந்த இடத்துல வைக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நீ பார்க்குற எதுவுமே நான் அல்ல. இயேசு இன்னைக்கு நீங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவரல்ல இயேசு. வெளிப்பாடு வேணும். உள்ள சிலுவையில் அடிக்கப்பட்டவராக, ஏதோ ஒரு ஒட்டு துணியில் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறவராக நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாம்சத்தின்படி ரத்தத்தின்படி பார்க்குறீங்க. இவரா நம்மளை காப்பாற்றிட போறாருன்னு. ஆனால் ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா இவரை தவிர எவராலையும் நம்மளை ரட்சிக்கவே முடியாதுங்கிற ஒரு வெளிச்சம் உள்ள வரும். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு நிற்கிறாங்க? இந்த கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறாங்க, இருக்கு. ஏன் செத்தாங்க? முதல்ல வெளிப்பாட்டின் அறிவு. இதுக்காகவே ஜெபம் பண்ணணும் பாருங்க. இது ஏதோ இயேசு யாருங்கிற தெரியறதுக்குல்ல, இன்னைக்கு நீங்கள் யாரும் தெரியறதுக்கும் இந்த பிதாவாகிய தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அப்பதான் சொல்றாரு, தேவனே உங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தல வந்துருச்சுன்னா நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். அப்ப இன்னைக்கு இங்க யாரெல்லாம் பாக்கியவான்? ஏன்? என்ன வெளிப்பாடு? இயேசு யாருங்கிற வெளிப்பாடு இல்ல. இயேசு உங்களுக்கு சிலுவையில் ரத்தம் கொடுத்ததுனால, உங்களுக்கு விலை கொடுத்திருக்கிறதுனால, நீங்கள் யாருங்கிற வெளிப்பாடு வந்திருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். இதுதான் தேவனை அறிகிறார். கொஞ்சம் நல்லாவே தட்டலாமே. பரிசுத்த ஆவியானுடைய காரியத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே இது எனக்கானது, என் வாழ்க்கையை பிரட்டி போடுகிற சத்தியம். ஆண்டவரை நான் விலை மதிக்க முடியாது. இப்போ போங்க, உங்கள் பழைய வீட்டுக்குள்ளே போங்க. அதே பழைய புருஷன், அதே பழைய மனைவி, அதே பழைய வாழ்க்கை. ஆனால் நீங்கள் இப்போ புதுசாக இருப்பீங்க. விலை மதிக்க முடியாத ஆள் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். அதனால இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்போ உங்கள் தொழிற்சலத்துக்குள்ளே போங்க. பெருசாக லாபம் இல்லை, பெரிய அளவில் அது என்ன ஆக போகுதுன்னே தெரியாத ஒரு தொழிலாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் போகிறதுனால உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் அந்த பூமியில் வாழ்கிறதுனால, அந்த தெருவில் வாழ்கிறதுனால அந்த தெரு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நூற்றாண்டு, இந்த காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். எதிலிருந்து? நான் யாருங்கிற. அப்போ ஏற்கனவே நீங்கள் இந்த விலைக்கு சொந்தக்காரங்களா? ஏற்கனவே சொந்தக்காரங்களாக தான் இருந்தோம். ஆனால் எனக்கான கொடுக்கப்பட்ட வேலை இப்படி நான் பார்த்ததே இல்லை. கர்த்தாவே என் கண்களை திறந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடன் எம்மாத்திரம், இந்த வியாதி எம்மாத்திரம், இந்த பாவம் எம்மாத்திரம். பறவைகளை பார்க்கலாம், காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம், நான் விசேஷித்தவனாக இருக்கிறேன். இப்போ வாசிக்கும் போது அந்த சத்தியம் உங்களுக்கு அப்படி உயிரோடு கூட பேசும். ஏன்னா எனக்கான கடைசி வேலை யார் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க? இயேசு வாங்கியிருக்கிறார். என்ன வேலை? தன் கடைசி சொட்டு ரத்தம், ஜீவனை கொடுத்து வாங்கியிருக்கிறார். பிசாசுக்கு இன்னைக்கு ரத்தமே கிடையாது. அசுத்த ஆவி, ஆவிக்கு சரீரம் கிடையாது, சரீரம் இல்லாததுக்கு ரத்தம் கிடையாது. என்னை இனிமே சத்துரு விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அடுத்து எந்த மனுஷனும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆகையினாலதான் இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உண்மையா இருக்கலாம், ஆனா சத்தியத்தை என்னங்கிறது அறிகிற அறிவு தான். அதனாலதான் ஃபேக்ட் வேற, ட்ரூத் வேற. இன்னைக்கு உங்களுக்கு சரீரம் வியாதியில இருக்கலாம், உண்மை. சத்தியம் என்ன சொல்லுது?
அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சத்தியம்தான் இன்னைக்கு இருக்கிற உண்மையை மாற்றும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பேங்க் பேலன்ஸ் ஜீரோல, இன்னும் சொன்னா மைனஸ்ல போயிட்டு இருக்கலாம், கடன்ல போயிட்டு இருக்கலாம். ஆனா சத்தியம் என்ன? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறவராய் இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழியும் நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாக என்னை தொடரும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிற எனக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் வானத்தின் மதகை திறப்பார், இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்தியத்தை வாயை திறந்து பேசுறது பாருங்க. சத்துரு எப்பயுமே உண்மைக்குள்ளேயே உங்களை நடத்துறான் பாருங்க. டாக்டருடைய ரிப்போர்ட் சொல்லிருச்சு, அதே வியாதியில் இருக்கிற மற்றவன் செத்து போனதை காட்டுறது, இப்படி உண்மையை பார்க்கறது. அதனாலதான் இரவும் பகலும் இந்த வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா சத்தியத்தை பிடிச்சிடறான், உண்மையை அழிச்சிடறான். உண்மை அழியக்கூடியது, சத்தியம் மாறாதது. சத்தியம் மாறாதது. ஸோ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாம் மாறக்கூடிய தன்மையுடையதா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் தான் உங்களுக்கான விலையை வைக்க முடியும். ஒரு பொருளுக்கு யார் விலை வைக்க முடியும்? பயன்படுத்துறவர் இல்லை, வாங்க போற ஆள்லாம் விலை வைக்க முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமா பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் பொருளை 2500 ரூபாய்க்கு கொடுக்க முடியாதாக்கும். ஏன்னா இவங்க நிறைய அப்படியே பேசி பேசி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் பெருமை பாராட்டிட்டு இருப்பாங்க. 5000 சொன்னா பார்த்துக்கோங்க, அடிச்சு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்களேன். சிலர் பார்த்தீங்கன்னா நீங்க அப்படி கேட்டீங்கன்னா ஏற இறங்க பார்ப்பான்ல, ஏன் இந்த புடவையை கட்டுறதுக்கு நீ தகுதியான ஆளே இல்லை, ஏன்னா இதோட வேல்யூவே முதல்ல உனக்கு தெரியல, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க, தொடக்கூட செய்யாதீங்க, போயிட்டு வந்துருக்கன்றான். ஏன்னா படைச்சவன் தான் அதுக்கு ப்ரைஸ் டேக் வச்சிருக்கிறான். அதுக்கான செலவு உட்காந்து பட்டு போல வச்சு நெய்து அதை கொண்டு வந்து கடைக்கு அனுப்பும் பொழுது ஒரு ரேட்டு, அதுக்கு குறைஞ்சிட்டுலாம் யார்ட்டையும் எந்த வியாபாரிட்டையும் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு உங்களை அவர் சிருஷ்டித்தவர் உங்களுக்கான விளக்கரைத்தை வச்சிருக்கார். நீ விசேஷித்தவனாய் இருக்கிறாய். ஆட்டை பார்க்கலாம், மாட்டை பார்க்கலாம், காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம், காக்காவை குருவியை பார்க்கலாம், சூரிய நட்சத்திரங்களை பார்க்கலாம், நீ விசேஷித்தவன். தேவ தூதர்களை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அதனாலதான் தேவன் தேவ தூதனுக்காக ரத்தம் சிந்த வரல, உனக்காக ரத்தம் சிந்த வந்தார், எனக்காக ரத்தம் சிந்த வந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. நான் விலை மதிக்க முடியாதவன். இந்த செய்தி அநேக ஜனங்களுக்குள்ளாக மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. நாம் விலை மதிக்க முடியாதவர்கள். எத்தனையோ வைரங்கள் இன்னைக்கு பாவம் என்கிற உளையான சேத்துக்குள்ள இருக்குது. இன்னைக்கு அதை சேத்தை பார்த்துட்டு கடவுள் விலகி போகல, அதுக்குள்ள சேத்துக்குள்ள கிடக்கிறது வைரம் தெரிஞ்சுதான் விலை கொடுக்க வந்தார், தூக்குனார். சேத்துக்குள்ள அவர் வந்தார், பாவத்துக்குள்ள அவர் போனார், பாதாளத்துக்குள்ள இவன் போக வேண்டிய எல்லா இடத்துக்குள்ளையும் போய் மொத்த விலையும் கொடுத்து இன்னைக்கு அவர் தூக்கி இருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டு இன்னைக்கு திரும்ப இது என்ன சொல்லுதுன்னா, நான் பாவி, நான் ஒரு ஏழை, நான் ஒரு குப்பை அப்படின்னா வைரத்தை கையில் வாங்கிட்டாரு, அது வைரம் தான் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் சுத்திகரிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் சபை. அதனால தான் சபை திரும்ப திரும்ப உங்களை பாவி பாவின்னு சொல்றது சபையே இல்லை. அது திரும்ப உங்களை கொண்டு போய் அந்த உளையான சேத்துக்குள்ள தள்ள பார்க்குது. அதனால தான் ரொம்ப முக்கியம் இங்கனுக்குள்ள நிற்கிற ஆளுக்கு அறிவு. அதனால தான் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. ஏன்னா என் இருதயத்தை புரிஞ்சவன் தான் என்கிட்ட இருந்து ஊழியம் செய்ய முடியும். கடவுளுடைய இருதயம் இங்கே புரியணும். நீங்கள் யாரானாலும் இருக்கலாம், என்ன நிலைமையினாலும் இருக்கலாம். இப்போ கூட நீங்கள் பாவம் செஞ்சுட்டு கூட இன்னைக்கு வாயெல்லாம் தொடச்சிட்டு நான் பரிசுத்தமானவங்க கூட வந்து உட்காந்துருக்கலாம். நீ பாவின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கரையும் அவ்வளோ பெரியது. அதை சொல்லி தான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி ஆண்டவர் சபையை வர சொல்றாரே ஒழிய, நீ பாவி பாவின்னு சொல்றது தேவனுடைய வேசியை கூட ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்த வேசியை கூட சொன்னது. ஒரு நாளும் அவ உன் அட்ரஸை கொடு, நீ யார்கிட்டலாம் என்னென்னலாம் எங்கெங்கே போயிட்டு வந்த, எந்தெந்த மைனர்லாம் அவன் வீட்டுக்கு வந்துட்டு போனான் அறிக்கையிடுன்னு சொல்லலை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. உயிர்த்தெழுதலுடைய செய்தியை பெற்றா பாருங்க அந்த மனுஷி. அதுதாங்க கடவுள். ஒரு பாவியை மனம் திரும்புறவர்னா இவர் தான் நல்லவர், இவர் தான் நல்லவர். இவரை எப்படி நான் கெட்டவர்னு சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில சின்ன சின்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் சத்துரு கொண்டு வரும் பொழுது எப்படி நான் இவர் தீமையானவர் நான் சொல்றேன்? வெக்கப்பட வேணாமா? என் தகப்பன் நல்லவர். என் வாழ்க்கையில் 1000 குறைகள் இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம், 1000 சோதனைகளுக்குள்ள நான் கடந்து போகலாம். என்னை சிருஷ்டித்தவர் அவர் நல்லவராகவே
இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவு வேணும்? இருள். அதனால வேதம் சொல்லுது, உங்களை நீங்க அறியணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ளாக தந்து இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா கிதியோனை அழைக்கிறார், மோசையை அழைக்கிறார். அழைக்கும் போது அவங்கெல்லாம் அற்பமானவர்களாக இருக்காங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, அற்பமானவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக வெளிச்சத்தை கொடுத்து அவர்கள் விலையேற பெற்றவங்கிறத காண்பித்து பராக்கிரமசாலி அப்படின்றார். கிதியோன் திரும்பி திரும்பி பார்க்குறாரு, யாராவது நம்மளுக்கு பின்னால் எவனும் இருக்கிறானான்னு. ஏன்னா தன்னை அப்படி பார்க்க முடியல, படைத்தவர் அப்படி பார்க்கிறார். மோசையை கூப்பிடும் பொழுது நான் திக்குவாய் மந்தனாவு. ஆனால் கடவுள் அவனை பார்க்கும் பொழுது அழைச்சி அவனை உருவாக்கி வச்சா பஞ்சாகமத்தை எழுதிட்டாரு. பஞ்சாங்கம்ல பஞ்சாகமம், 5 ஆகமங்களை எழுதினார். ஆதியாகமம், யாத்ராகமம், அடுத்து 5 ஆகமங்களை எழுதினது மோசே. அப்ப 5 ஆகமங்களை எழுதினவர் தான் நம் அந்த நாவு உள்ளவன். திக்கு வாயன் பேசிக்கிட்டு இருந்தவர். உபாகமம் ஃபுல்லா அவர் பேசின பிரசங்கம். புரியுமா? அதனால தான் உங்களுடைய சூழ்நிலையில வச்சு, இன்னைக்கு இருக்கிற நிலையை வச்சு ஒரு நாளும் நம்பாதீங்க. உங்களை சத்தியத்துக்குள்ள போங்க, மேய்ந்து கொள்ளுங்கள். கிதியோனை வச்சு பார்த்தீங்கன்னா விரட்டி விட்டாரு பாருங்க. பயந்து போயிருந்த ஒரு ஆளு வெறும் மண்சட்டிக்குள்ள கொஞ்சம் நெருப்பை வச்சு எதிரிகளை ஓட விட்டார் பாருங்க. கர்த்தர் செய்வார். அவர் உங்களை குறித்து பெரிய நோக்கங்கள், திட்டங்களை வச்சிருக்கிறார். அதனால தான் இது எந்த தாய் தகப்பனுக்கும் அது தெரியாது. இல்லைங்க, என் ஜாதி ஆடு மாட்டுக்கு தான் ஜாதி, மனிதனை தேவ ஜாதி, அதாவது தேவனை போல ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். என்ன நாட்டு மாடு, ஜெர்சி மாடு அப்படின்னு சொல்லி மாட்டுக்கும் நாய்க்கும் தான் பார்த்தீங்கன்னா ஜாதி உண்டு. மனிதனை தன்னுடைய சாயலின்படி உண்டாக்கி இருக்கிறார். அந்த அழுக்கெல்லாம் தூக்கி தட்டிடணும் பாருங்க. சிலருக்கெல்லாம் அதை சொன்னாலே ஒரு மாதிரி அப்படி வரக்கூடாது, இன்னும் ஜாகலின்னு அர்த்தம். சுயத்துக்கெல்லாம் செத்துடணும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அதனால தான் சிலர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்தாலே ஒரு மாதிரி பிணவாடை வரும் பார்த்துறீங்களா? என்ன பிணவாடை? பழசையே பேசிக்கிட்டு நாங்கள் இன்னா ஜாதி, நாங்கள் இன்னா கோத்திரம், எங்கள் இதில் எங்கள் வரக்கூடாது. அதெல்லாம் பிணவாடை, மூக்க பிடிச்சிடணும். சாகலை. அப்போ மொத்தமாக இன்னும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வெட்டியாம் அந்த வேலை பார்க்குறவங்க பார்த்துறீங்களா? ஊருக்கு அவுட்டரில் கொண்டு போய் பணத்தெல்லாம் எரிப்பாங்க. பார்த்தீங்கன்னா கட்டையை வச்சுக்கிட்டே நிற்பான். எதுக்கு? எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது எலும்பெல்லாம் டெம்பர் ஆகி பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து அப்படியே எந்திக்கும். பார்த்தது இல்லையோ? எந்திக்கும். எந்திக்கும் போது எந்திக்காமல் இருக்கிறதுக்கு கட்டையை வச்சே அடிப்பாங்க பாருங்க. அடித்து அந்த எலும்பெல்லாம் கட்டை விட வச்சு மொத்தமாக படுக்க வச்சு சாம்பலை கொண்டு வந்து காலையில் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்திருக்கிறோம், திரும்ப எந்திரிச்சிடாத குடி. அதுக்குத்தான் தேவனுடைய வார்த்தையை தேவன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். உங்களுக்குள் அந்த பழைய சுபாவம் எலும்பவே கூடாது. அப்போ அதுக்கு உயிர் இருக்கா? பிணத்துக்கு உயிராக இருந்து எந்திரிச்சிச்சு, உயிர் இல்லை. ஸோ உங்களுக்கும் அது பலன் கொள்ளாத முடியாது, பலனே வராது. தேவன் தன்னுடைய வார்த்தையை வச்சு தான் தேவன் அதை சரி செய்கிறவரார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கோலும் தடியுமாக இருக்குது, நமக்கு நன்மை செய்கிறதும் அதான். இந்த விஷயங்களை எழும்பாதபடி தட்டுறதும் அதுவாகத்தான் இருக்குது. ஸோ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஒரே குடும்பம், ஒரே இரத்தத்தினாலே பெற்றெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். கிறிஸ்துவ பிரசங்கம் அப்படின்னா உங்களை ஆச்சரியப்படுத்தணும். ஆச்சரியப்படுத்தலை அல்லது ஏதோ ஒரு செய்தி கேட்டுட்டு ஏதோ ஒழுக்க நெறிகளை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு எனக்கு 3ஆம் கிளாஸ் எடுத்த டீச்சர் போதும். அதுக்கு பெரிய அபிஷேகம் தேவையில்லை, அழைப்பு தேவையில்லை. இதை செய், இப்படி இரு, அப்படி இருன்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால இதை செய்யுங்க, இப்படி இருங்க, இப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஆள் தேவை. ஸோ அப்போ இன்றைக்கி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னா என்னை குறித்து இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். நீங்கள் யாரானாலும் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தவறுகள் நடந்திருக்கலாம், எப்படிப்பட்ட குற்றங்கள் குறைகள் நடந்திருக்கலாம். கர்த்தர் என்று உங்களை நேசிக்கிறார். ஏன்னா உங்களுக்கே தெரியல உங்களுடைய விலை. நீங்கள் ஒரு பொருள். உங்களை படைத்தவர் சொல்லுகிறார், உனக்கான விலை என்னுடைய ரத்தம், உனக்கான விலை என்னுடைய ஜீவன். நீ போடுற ஒரு தோடு, ஒரு செயின், நீ வச்சிருக்கிற ஏதோ ஒரு காரு, ஒரு வீடு, இது
என்னுடைய பரிசுத்தத்தை குலைச்சிரும்னா நீ என்னை இன்னும் சரியா பார்க்கலன்னு அர்த்தம். நிறைய பேர் கடவுளை அற்பமா நினைச்சிட்டோம் பாருங்க. என் ரத்தத்தையே கொடுத்துறவன் உன்னை வாங்குறேன்னா அப்ப நீ எப்படிப்பட்ட வீட்டில் நீ குடியிருக்கணும், எப்படிப்பட்ட தரமான ஒரு வாழ்க்கை நீ வாழணும், எப்படிப்பட்டவனாக நீ இந்த பூமியில நீ இருக்கணும். உங்களை விலைமதிக்க முடியாதவராய் அவர் பார்க்கிறார். அந்த பார்வை உங்களுக்கு வரும் பொழுது உங்க தலைமையில் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு அர்த்தம் வரும். நான் பெரிய அபிஷேகத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன், கண்ட இடத்துல நான் போய் உட்கார முடியாது, கண்டவர்களோடு கூட நான் நட்பு பாராட்ட முடியாது. பரிசுத்தம் தானா வந்துரும் பாருங்க. பரிசுத்தங்கிறது நீங்க ஏதோ பல்ல கடிச்சிட்டு வாழ்ற வாழ்க்கை அல்ல. இப்படிப்பட்ட சத்தியத்தை நீங்கள் அறிய 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 பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து தோன்ற பண்ணுகிற கனி. பரிசுத்தங்கிறது கனி, ஆவியின் கனியா இருக்கிறது. அப்ப விதை தேவனுடைய வார்த்தை. இதை நான் தொடர்ந்து கேட்க 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 எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் தொடர்ந்து நான் இதை கேட்க கேட்க என் வாழ்க்கை மறுரூபப்படுகிறதாய் இருக்கிறது. அப்ப உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை நன்மைகளும் நீங்கள் அறிகிற அறிவுக்கு. அதனாலதான் உங்களை குறித்து எந்த மாம்சமோ இரத்தமோ இதை உங்களுக்கு வெளிப்படுத்தல, தேவனே தம்முடைய ஆவியினாலே அதை வெளிப்படுத்துறார். அதனாலதான் ரட்சிப்பு அவசியம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றது அவசியம். அவனுக்குள்ளாக பரிசுத்த தேவனுடைய ரத்தத்தினால சுத்திகரிப்பு வந்து சுத்திகரிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து தேவ நோக்கங்கள் திட்டங்களை அவர் உங்களுக்கு இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். வீட்டுக்குள்ள இப்ப போங்க, புதிய மனுஷியா புதிய மனுஷனா உங்க தொழிற்சலத்துக்குள்ள போங்க, நீங்க படிக்கிற இடத்துக்குள்ள போங்க, இப்ப வேற பார்வையோடு போங்க. நான் வெளியேற பெற்றவன், ஏதோ ஒரு தேவை என்னைய குறைக்காது, மற்றவன்ட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் குறைவான ஆள் இல்லை, நான் நிறைவோடு கூட இருக்கிறவன், நிறைவாய் இருக்கிற எனக்கு இது தேவை. அப்படி பார்க்க பழங்க. ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். ஏற்கனவே தேவன் சகல ஆசீர்வாதங்களாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏனால் அந்த ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் தகுதியான ஆட்களாக விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க, சொந்தக்காரலா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அறிக்கை செல்வோம். என்னுடைய பரலோக பிதா நான் யார் என்பதை எனக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். எல்லா படைப்பை பார்க்கலாம் நான் மேன்மையானவனாய் இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் எனக்கு சொல்லித்தர முடியாது. தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சாட்சியிடுகிறார். நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். எனக்காக அவர் கொடுத்திருக்கிற கிரயம் தன்னுடைய ஜீவனாய் இருக்கிறது. நான் வெளியேற பெற்றவனாய் இருக்கிறேன். நான் இந்த பூமியிலே பரலோகத்தை வெளிப்படுத்துகிறவனாய், பிதாவினுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாய் தேவனால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பாக்கியவான், நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன். தேவனுடைய எல்லா சொத்துக்கும் நான் சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். ஹalleluya. Thank you Holy Spirit. தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறோம். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி. ராஜாவே, எங்கள் வாழ்க்கையிலே திருப்புமுனை உண்டு பண்ணும்படியாய் நீர் அறிம்பின் ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்காய் நன்றி. பரத்திலிருந்து வந்திருக்கிற வெளிச்சமாய் இருக்கிறதே, நாங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்கள் ரட்சிப்பை நாங்கள் எண்ணி நாங்கள் கொண்டாடுகிறோம். ராஜா தகப்பனே, உம்முடைய ரத்தம் எங்களுக்கு விலையாய் வந்திருக்கிறது. இந்த பூமியில எந்த மனிதனும் எங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியாதபடி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்குள்ளாய் நீர் சொல்லியிருக்கிறீர். உம்முது பார்வையிலே நாங்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோமே ராஜா. இந்த சத்தத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்கிறார்களே. இந்த சத்தியம் இவர்களை விடுதலை ஆக்குவதாக, தலைமுறை தலைமுறைக்கும் இந்த சத்தியம் விடுதலை ஆக்கட்டும் ராஜா. கர்த்தர் நீர் ஆண்டவரையுடைய பிள்ளைகளுக்காய் நீர் சிந்தின ரத்தம் ஆண்டவரையுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாய் மாறும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்தியத்தை ஆண்டவரை தேசம் முழுவதும் நீ கொண்டு செல்ல நீர் வல்லமையுடையவராய் இருக்கிறீர். இதற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட அத்தனை பேரும் பாக்கியவான்களாய் தங்களுடைய வாழ்க்கையில கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள, எல்லா போராட்டங்கள் தேவைகள் வள்ளிகள் வேதனைகள் மீது ஏறி நடக்கிற கூட்டமாய் ஆண்டவரையுடைய பிள்ளைகளை நடத்துகிறீர். இதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்க நம்ம எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.